இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக பூரியும் கிழங்கும் தாங்க பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க என்னோட ஸ்டைலில். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசரி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெயை தடவி வச்சுக்கிறேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஊறட்டும். நான் எப்போவுமே உருளைக்கிழங்க நல்லா சீவி நாளாக வெட்டி வச்சுருக்கேன். இது கூட 1 கப்பு தண்ணி ஊற்றி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா வெட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே இருக்கட்டும். நான் இந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கிறேன். வெங்காயமும் வதங்குச்சுங்க. இது கூட உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட உருளைக்கிழங்கு ஒன்று சேர பரட்டிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா கெட்டியாகும். எனக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவும் நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ நான் பூரி ப்ரெஸ்ஸில் எண்ணெயை லைட்டாக தொட்டு 2 பக்கமுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இருக்கட்டும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நான் லஞ்ச் பேக் பண்ணிக்க போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி பனானாவும் ஆந்திரா முறுக்கு தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்